இட்ஸ் அபவுட் சினிமாவில் என்ன இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ விஜய் விஷால் அவர்கள் ஏன் இப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே வந்து வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து அத்தனை பேர் சேர்ந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. பட் அவர் கடைசி வரையும் ஒரு விஷயம் பண்ணார். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரத்தோட கேப்டன்சி பற்றி கேட்கும்போது, கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் இருக்கிற ஒருத்தரை தவிர முக்காவாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொன்னது வந்து கேப்டனோட விஜய் விஷால் கேப்டன் வந்து இந்த மாதிரி பார்ஷலாக தான் வந்து நடந்துக்கிட்டாரு. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கத்துறதும், அன்ஷிதா கிட்ட மட்டும் பாசமாக சொல்கிறதும், ஸ்லோவாக சொல்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ தேவையில்லாமல் இப்போ ஒரு டாஸ்க்கு நடந்துகிட்ருக்கு. அந்த சிங்கிள் டாஸ்கில் வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வராங்க. ஆனால் ரூல்ஸ் படி நாம் வந்து எங்கே விட்டோமோ அங்கேருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரூல்ஸாக இருந்தது. இதெல்லாம் வந்து கேப்டன் வந்து பெருசாக எங்கேயுமே வந்து கண்டுக்காமல் மற்றவங்க யாராவது பண்ணால் மட்டும் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் வந்து ரொம்ப பார்ஷியலாக வந்து அன்ஷிதாவை மட்டும் வந்து ரொம்ப அசின்னு சொல்லி நார்மலாக பேசுகிறதும், மற்றவங்கள வந்து ரொம்ப கத்தி பேசுகிறதுமான விஷயங்கள் ரொம்பவே பண்ணார். அந்த பார்ஷியாலிட்டி வந்து ரொம்பவே தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து முக்கால்வாசி பேர் வந்து சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து ஒரு மாதிரி கடுப்பாகி விஜய் சேதுபதி முன்னாடி அவங்க பேசின விதமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நேற்றும் இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணாங்க. இன்றைக்குமே வந்து விஜய் சேதுபதி முன்னாடி வந்து அவங்க பேசின விதமே வந்து என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் இவங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார், இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. எல்லாருமே அப்படியே விஜய் சேதுபதியும் சைலண்ட்டாக இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க டக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி உட்காருங்க, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இல்லை சார் விஷால் வந்து நல்லா தான் பண்ணார் கேப்டன்சி, நான் நிறைய இடங்களில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அவர் நல்லா பண்ணார் ஓகே, ஆனால் இப்போ இவங்க எல்லாம் சொல்கிற விஷயத்த நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வந்து ஃபைனலாக ஒத்துக்கிறாங்க. ஆமாம் விஷால் அப்படி தான் பண்ணார், என்கிட்ட கொஞ்சம் மெதுவாக தான் சொன்னார், மற்றவங்ககிட்ட கொஞ்சம் சத்தமாக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. சரி இதெல்லாம் ஓகே. கடைசியாக குற்றம் சாட்டப்பட்ட விஷால் அவரை எழுந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆமாம் சார் நானும் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படிங்கிறத டேரெக்டாக ஒத்துக்காமல் அவர் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. சார் நான் அதை தவிர நிறைய பண்ணேன், அதை தவிர நிறைய பண்ணேன், அதை தவிர நிறைய பண்ணேன் அப்படின்னு சொல்லி சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ விஜய் சேதுபதி ஒரு லெவலுக்கு மேலே வந்து கடுப்பாகி சரி உட்காருங்க விஷால், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா எப்படியா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உட்கார வச்சது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து நடந்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.